தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க ஆய்வாளர் திரு துரை கருணா அவர்கள். அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் அண்ணா. வணக்கம் சகோதரா, நலமா இருக்கீங்களா? நலம் அண்ணா. அண்ணா நலமா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நலம். ஆனா சட்டசபை நிகழ்வுகளை தொடர்ந்து கவனிச்சுட்டு வரீங்க. ஒரு பார்வையாளராக இல்லாம ஒரு பத்திரிகையாளரா, மூத்த பத்திரிகையாளரா கவனிச்சுட்டு வரீங்க. கடந்த வாரம் நிகழ்ந்த சட்டசபை நிகழ்வுகள்ல குறிப்பிட்டு பேசக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவது, உதவியாளர் வழங்குவது குறித்து முதல்வர் வெளியிட்ட 110 விதியின் கீழ் ஒரு அறிவிப்பு. அது அதிகமாக பேசப்பட்டது. பொதுமக்களுக்கான ஒரு காப்பீட்டுத் திட்டம் 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் அறிவித்தது. அதோடு மட்டுமல்லாமல் போதைப்பொருள் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நிகழ்ந்த உரையாடல். அதன் பின்னர் முதலமைச்சர் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல், அதாவது 3 துறை சார்ந்த ஃபைல் இருக்குது, அதை நான் எப்போ திறப்பேன் அப்படிங்கிறது தெரியும், ஆனால் தேவையில்லாமல் என்னை திறக்க விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு பேசியது. அதற்கு பிறகு நேற்று நடைபெற்ற ஒரு விவாதத்தில் சங்கி அமைச்சர் என்று எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டதும், அதற்கு அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் பாத்ரூமில் 3 மணி நேரம் இருந்த எதிர்க்கட்சி தலைவர் என்று குறிப்பிடலாமா என்று குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே கடந்த வாரத்தில் ஹைலைட்டடாக பேசப்பட்ட விஷயங்கள். நீங்கள் பார்த்த அளவிற்கு அந்த சபை நிகழ்வுகள் எப்படி இருந்ததுன்னா? கடந்த 1980 முதல் நேரடியாகவே சட்டப்பேரவைக்கு நான் சென்று செய்தி சேகரித்து வருகிறேன். அதற்கு முன்னதாக ஒவ்வொரு நாளும் பேரவைக்கு செல்வதற்கு முன்பு 80களில் லைப்ரரிக்கு போவேன். அந்த பேரவையினோட நூலகத்துக்கு போய் கடந்த 60-70களில் எந்த மாதிரியான சபை நடவடிக்கைகள் இருந்தது, பெரியவர்கள் பெருந்தலைவர் காமராஜர், பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன் காலத்தில் காங்கிரஸ் வெர்சஸ் திமுகன்னு இருந்தபோது எந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறது, 70களில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடக்க காலத்தில் வந்தபோது இருந்தது. அந்த எல்லா பதிவுகளையுமே நான் விடாமல் 10-20 வருஷமாகவே அதை ஃபாலோ, ஒரு பத்திரிகையாளர் மட்டும் இல்லாமல் ஒரு ஆய்வாளராகவும் அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இப்போ நடைபெறுகிற இந்த விஷயம், பட்ஜெட் தாக்கல், அதன் மீதான பொதுவாதம், ஆளுநர் உரை, அதன் மீதான பொதுவாதம், அதை தொடர்ந்து பட்ஜெட் மானிய கோரிக்கைகள், இதெல்லாம் பார்க்குற போது ஓரளவுக்கு தேறிட்டாங்க, ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஃபேஸ் பண்ணுற போது கூட ஒரு அவையினுடைய மரபு, விதி, கண்ணியம் இது முக்கியம். ஏன்னா இந்த பேரவை என்பது மக்களுக்கான சட்டங்களை இயற்றுகிற மிகப்பெரிய பேரவை. இந்த பேரவையினுடைய சிறப்பை குறித்து எந்த உறுப்பினருமே, புதிய உறுப்பினர்கள் பேசுகிற போது, இது மிக பாரம்பரியமான பெருமை மிக்க பேரவை, இந்த பேரவையில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள், மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இருந்த அவை, அவர்கள் சிறப்பித்த அவை, அவர்கள் கௌரவித்த அவை அப்படின்னு புகழ்ந்துரைத்துட்டு பேசுகிறாங்க. ஆனால் அந்த தலைவர்களுடைய அணுகுமுறை, அவர்கள் எவ்வளவு கண்ணியத்தோடு இங்கே நடந்து கொண்டார்கள், அதை நம்ம பார்க்கணும். அதுதான் சார் என்னுடைய கேள்வியும். ஏன்னா ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்கள் சபையுடைய நடவடிக்கைகளை நேரடியாக பார்த்து நீங்கள் பத்திரிகையில் எழுதும்போது சரி, இந்த மாதிரி பேட்டிகளில் எங்ககிட்ட சொல்லும்போதும் சரி, அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அது எப்படி நடந்திருக்கும், இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நேரடி ஒளிபரப்பாகுது. சபையினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நேரலையில் வரதுனால அங்கே உள்ள என்ன நடக்குது, நமக்காக சட்டமன்ற உறுப்பினர் என்ன பேசுகிறாங்க, அமைச்சர்கள் என்ன பதில் கொடுக்குறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசுகிறாரு, முதலமைச்சர் என்ன பேசுகிறாங்க, எல்லா விஷயங்களும் தெளிவாக நேரலையில் பார்க்க முடியும். நேரலையில் பார்க்க முடியாட்ட கூட அதை பிற்பகுதியை பின்னால் கூட நம்ம பார்த்துக்கலாம். அதனுடைய லைவ்ஸ் எடுத்து கூட நம்ம யூடியூப்லேயோ இல்லை எதுலையோ நம்ம பார்த்துக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இப்போ இருக்குது. இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்தா ஒரு அதாவது சட்டசபை என்பது மக்களுக்காக பணியாற்றக்கூடிய, மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய, பேசி ஒரு சட்டங்களை ஏற்றக்கூடிய ஒரு இடமாகத்தான் நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல இப்போ நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்கிறதும், ஒருத்தரை அடமொழி வைத்து கூப்பிடுவதும், இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவ்வளோ ஒரு பெரிய அனுபவத்தோட? இல்லை, அதான் இது முற்றும் முழுவதுமாக தவிர்க்கப்பட வேண்டும். பேரவனுடைய மாண்பு, மரபு, விதி, அதனுடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஏன்னா இந்த தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகெங்கும் இந்த தமிழர்கள் பார்க்கக்கூடிய ஒரு நேரலை ஒளிபரப்பை பார்க்கிறார்கள். இதை தாண்டி நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பிய சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவையில் நம் தொகுதி பிரச்சனையை பேசுகிறாரா, நம்முடைய தேவைகளை சொல்லுகிறாரா, இந்த மாநிலத்தினுடைய ஜீவாதார பிரச்சனை, உரிமை பிரச்சனை தொடர்பாக ஏதாவது பேசுகிறாரா அப்படின்னு தான் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க.
நீங்கள் அதை விட்டுட்டு தன்னுடைய தலைமையை பாராட்டுவது, எதிரணியினரை குற்றம் சொல்லுவது, அது மாதிரியான போக்கு இருக்குது. இப்போ இதுவரையிலும் கடந்த 50, 60 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இவங்க ஆட்சி கட்சின்னா அவங்க எதிர்க்கட்சி, அவங்க எதிர்க்கட்சின்னா அவங்க ஆட்சி கட்சி. ஆனால் இப்போ இந்த 2 திராவிட கழகங்களுமே திராவிட கட்சிகளுமே எதிரணிக்கு போயிடுச்சு. அதான் 77 இதே மாதிரி தானே இருந்தது. அதாவது ஆமா. காங்கிரஸும் திமுகவும் எதிரெதிர் திசையில உட்கார்ந்திருந்தாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 77 ஆட்சி அமைத்த பிறகு இவங்க 2 பேரும் ஒரே சைடு காங்கிரஸும் வந்துட்டாங்க. ஆமா ஆமா அதே சூழ்நிலை தான் இப்பவும் நிலவுது. ஆமா, அதே மாதிரியான சூழல் இப்போ வந்துடுச்சு. அப்போ ஒரு ஒரு புதிய அரசு 77 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையில் அமைந்த பொழுது ஏற்பட்ட அந்த நிலை என்பது இன்றைக்கு தாவேகா தலைமையில் ஒரு புதிய அரசு அமைந்த போது இந்த இருபெரும் சக்திகளும் எதிரில் போயிடுச்சு. மிக அனுபவம் வாய்ந்தவர்கள் அவங்க. நான் பேரவையில் பார்க்குறேன், மானிய கோரிக்கை மீதான விவாதம் என்று வருகிற பொழுது அந்த மானிய கோரிக்கை புத்தகத்தை கையில் வச்சுட்டு அதை அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த துறை தொடர்பாக என்னவெல்லாம் செய்ததுன்னு 18, 20 நிமிஷம் பேசிட்டு கடைசி 2 நிமிடம் ஆட்சியினர் மீது விமர்சனம் ஒரு விமர்சனம் வருது. அது விமர்சனம் என்பது கொஞ்சம் கடுமையாக வர்ற போது இங்கே ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து அமைச்சர்கள் இவங்க எல்லாமே ஓரளவுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்குற போது ஒரு ரசபசமாயிடுது வருது சபை. ஆமாம், அந்த மாதிரி வருது. அது மாதிரி இங்கே இவங்க தரப்பில் இருந்துமே தன்னுடைய தலைவரை, தன்னுடைய கட்சியின் சிறப்பை, கட்சி ஆட்சிக்கு வந்த விதத்தை குறித்து பேசுகிற பொழுது எதிரணியினர் மீது கடுமையான குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா கருத்து மோதல்கள் இருக்கலாம், தனிநபர் தாக்குதல்கள். நீங்கள் சொன்ன மாதிரி அவையினுடைய கண்ணியத்திற்கு மாறாக இன்னொன்று ஒரு சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் அவருடைய தனித்தன்மை, அவருடைய கௌரவம் கூட அதில் பாதிக்கப்படுது. உதாரணத்துக்கு உதயநிதி எந்திரிச்சு சங்கி சாரி அப்படிங்கிறார். இப்போ இங்கிருந்து ஒரு எதிர்வினை ஆற்றணும் என்கிற பொழுது பொது மேடைகளில், பொது வெளிகளில் பேசுகிற மாதிரி இருக்குது. இதை கண்டித்து இப்போ பேரவைத் தலைவர் திரு ஜெயஸ்ரீ பிரபாகர் உண்மையிலேயே மிக ஜனநாயக ரீதியில் இரு தரப்பாருக்குமே போதுமான வாய்ப்புகளை கொடுத்து தான் பண்றார். அவருடைய சபை நடவடிக்கை, சபையை கையாளக்கூடிய நடவடிக்கை பெருவாரியா பாராட்ட ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் கூட பாராட்டக்கூடிய அளவுக்கு உதயநிதியை 2-3 முறை அவருடைய செயல்களை ஆளுங்கட்சி தரப்பில் சில குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் சில விஷயங்களை கருத்து மாறுபட்டு இருந்தா கூட உடனே சொல்லி அமைச்சர்கள் கருத்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேங்கிறாரு. உறுப்பினர்களை, ஆளுங்கட்சி உறுப்பினர்களை 2 முறை எச்சரிக்கிறேன், நீங்கள் உட்காரலைன்னா நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறார். அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே பெரும்பாலும் பல சபாநாயகர்கள் இருந்தபோது பார்த்துருக்கேன்ல, இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர், பாயிண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் கூட கொடுக்க மாட்டாங்க. நேரமுமே ஒரு 7 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் தான். ஒரு சில நேரங்களில் அப்பாவையா 5 நிமிஷம் ஆயிடுச்சுனாலே போதும் நேரம் ஆச்சுன்னு மணி அடிச்சு உட்கார வச்சுருவாரு. 1/2 மணி நேரம் வரைக்கும் கொடுக்குறாரு. ஆமாம், இவர் குறுக்கீடுகள் இல்லாமல் கொடுக்குறாரு, பேசுகிறாரு. அதை சரியாக முறையாக பயன்படுத்தி போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்மளுடைய பார்வையாக இருக்கும். இப்போ இன்னொன்று, அனுபவம் மிக்கவர்கள் திமுக, அண்ணா திமுகவில் இவங்க புதியவர்கள். எனவே புதியவர்களுக்கு அறிவுரை, ஆலோசனை வழங்குகிற மாதிரியான அந்த விவாதத்தை கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போகாமல் தனிப்பட்ட முறையில் அவர்களை பற்றிய தாக்குதல் என்று வருகிற பொழுது இவர்கள் இளையவர்கள், புதியவர்கள், அந்த ரத்தம் அது இருக்கும். எனவே இவர்களையும் பக்குவப்படுத்தணும். பேரவைத் தலைவரும் சரி, முதலமைச்சரும் சரி, மற்ற மூத்த அமைச்சர்களுமே அவையில் எந்த மாதிரி நடந்துக்கணும் என்ன அப்படிங்கிறதெல்லாமே இன்னுமே அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டியது இருக்குது. இதில் பிரதான எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்களை அந்த கைது செய்ததற்கு பிறகு கொஞ்சம் வேகம் கூடியிருக்கு. உதயநிதியினுடைய செயல்லையும் சரி, திமுகவினருமே ஒரு எதிர் மனநிலை என்பது, நம்ம தலைவரையே கைது பண்ணிட்டாங்கிற அந்த எண்ணமும் உணர்வும் இருக்குது. இப்போ இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள், கடந்த ஆட்சியினுடைய தவறுகள், அதை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஊழல் நடக்காது, ஊழல் செய்தவர்களையும் விடமாட்டோம் அப்படின்னு. இப்போ அதுதான் அந்த ஃபைல் விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி 3 துறைகளுக்கான கோப்புகள் அதை ஆய்வு செய்து அது ஃபுல்லாமே இருக்குது. எப்போ அதை நான் ஓப்பன் பண்ணணுமோ சரியான நேரத்தில் பண்ணுவேன்னாரு. கடைசியாக முடிக்கிற போது இப்போ கூட அது தொடர்பாக நான் பேசுவேன், ஆனால் வர இடைத்தேர்தலில் 1-2 அவங்களுக்கு ஒரு இடைத்தேர்தல் வருது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டார். இது மிரட்டல் துணி அப்படிங்கிற மாதிரி தான் உதயநிதி எடுத்துக்கிட்டார். இந்த மாதிரியெல்லாம்
நீங்கள் சவாலில் ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்கிறேன். ம். எத்தனை ஃபைல் இருந்தாலும் பார்த்து சொல்லுங்கள். ஆமா, அதான் அவரும் கேட்குறாரு. உங்களுக்கு ஏன் பயம்? நாங்க அதாவது அந்த 3 கோப்புகள்ல வந்து ஏதாவது தவறுகள் இருந்தா உடனடியா நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? இல்ல என்ன நல்ல நேரம் பார்க்குறீங்களா? இல்ல ஜோசியம் பார்க்குறீங்களா? அந்த ஃபைல ஓப்பன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அவரே கேட்குறாரு. இப்போ நம்ம ஓப்பனாகவே பேசிடலாம். எந்த கோப்புலையும் அமைச்சர் வந்து இதை செய்யுங்கன்னு கையெழுத்து போட மாட்டார். அதிகாரிகள் தான் அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கறது, மற்ற விஷயங்கள் எல்லாருமே இல்ல இருக்கும். பொறுப்பு வந்து அமைச்சருக்கு தான். ஆமா, அமைச்சர்களுக்கு தான் பொறுப்பு. ஏன்னா அமைச்சருடைய நாலேஜ் இல்லாம அதிகாரிகள் வந்து அந்த கோப்பை தயார் செய்ய மாட்டாங்க இல்லையா? நிச்சயமா அமைச்சர்களுடைய ஒப்புதலோட தான் அது தயாராகும். ஆனால் அந்த கான்ட்ராக்ட் விடுறது மற்ற விஷயங்களில் வந்து அந்த அந்த இறுதிப்படுத்தப்பட வேண்டியது அதிகாரிகள் தரப்புல தான் பெரும்பாலுமே இருக்கும். ம். அப்போ அந்த கோப்புகள் அதிகாரிகள் தான் கையெழுத்து போட்டிருப்பாங்க. அந்த அதிகாரிகள் தான் இப்போவுமே இருக்கிறாங்க. ஒரு துறை தொடர்பான ஊழல்கள், அதில் நடந்த முறைகேடுகள் அதையெல்லாம் பார்க்குற போது அதிகாரிகள் மேலே தான் குற்றச்சாட்டுகள் அதிகமாகவே வரும். அதனால் இவங்க இன்னொன்று என்னென்னா, நாங்கள் சட்ட ரீதியாக பார்த்துக்குவோம், சட்ட ரீதியாக பார்த்துக்குவோன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் போய் பல லட்சங்கள் கோடிகளை செலவழித்து விடுதலையை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பார்வையும் இருக்குது. நீங்கள் இது மிரட்டல் துணி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், என்கிட்ட இருக்குது, டேபிளில் இருக்குது, நான் எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அதெல்லாம் இல்லை. நீங்கள் வெளிப்படையான அரசு, இந்த அரசு தூய அரசு என்று வருகிற பொழுது எடுங்க, இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாமே தவறுகள் அப்படின்னு சொல்லணும். அது இல்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து தன் தம்பிக்கு கடிதத்தில் ஒரு 2 லைன் சொல்லுவார். டோல்கேட் முடவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில். ஒரு டோல்கேட்டில் 2 கால்களையும் அடித்து போட்டு ஒரு பெரிய டவலை மேலே போட்டுட்டு பெரிய மீசையோட, கடா மீசையோட ஒருத்தன் அமர்ந்திருப்பான். அந்த வழியாக செல்லுகிற வண்டிக்காரனெல்லாம் மிரட்டியே, ஏய் எழுந்துச்சு வந்தால் என்ன தெரியுமா போடு. அவன் 5 ரூபா 10 ரூபா வந்து இறங்கி போட்டு போயிட்டே இருப்பான். ஒருத்தன் இவனை விட துணிச்சல்காரனாக இருந்தவன், ஏஞ்சி வாடா பார்ப்போம்னு அவன் இறங்கின உடனே நேராக அவன் தன்னுடைய டவலை வீழ்த்தினா 2 காலுமே இல்லை, முடவனா. இந்த முடவன் மிரட்டியே அவங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரியான மிரட்டல் அது வந்து சரியாக வராது. நீங்கள் தவறுகளை களைய வேண்டும், தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வந்துட்டிங்கன்னா, ஸோ அதற்கான சட்ட ரீதியான விஷயங்களையும் இருக்கிற ஆதாரங்களை காட்டி பண்ணணும். அடுத்தடுத்து அவர்களுக்கு அவங்க கேட்கறது, எதிர்க்கட்சிகள் வந்து சொல்றது வந்து நீங்க வந்து நடவடிக்கை எடுத்துருவேன், ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆதாரம் இருந்தால் காட்டுங்க. அதான் சொல்றேன், என்னுடைய டேபிளில் 3 துறை சார்ந்த ஃபைல் இருக்கு. அவர் வந்து நிதி அமைச்சர் சொல்லும்போது சில விஷயங்கள் வந்து எந்த போகிற போக்கில் அவர் சொல்லிடலை. சில ஆதாரங்களோட தான் அந்த கோப்புகளை தயார் செய்து என்னுடைய டேபிள் வச்சு கொடுத்துருக்கிறாரு. என் டேபிளில் தான் ஃபைல் இருக்கு, அது எப்போ ஓப்பன் பண்ணுறது எனக்கு தெரியும் அப்படின்னு தான் முதலமைச்சர் பேசல. அதுதான் இது மிரட்டல் தோணிங்கிறது இல்லையே. அதாவது ஆதாரங்களை முதல்ல எடுத்து அதை ஆய்வு செய்து, ஓகே இவங்க தான் சரியா செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு தானே அதை வெளியிட முடியும். இதுல எந்த இடத்துல அந்த இல்லை இப்போ நிதியமைச்சர் சொன்னார்ல, துறைவாதியான ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 3 துறைகளுக்கான ஆய்வுகள் முடிக்கப்பட்டு அந்த கோப்புகள் முதலமைச்சருடைய டேபிளில் இருக்கு. அவர் எப்போ வெளியிடணுமோ அதை வெளியிடுவார். அதை தான் இவரும் சொல்றாரு, எப்போ ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டார். அப்போ எதிர்க்கட்சிகளுக்கு இடம் கொடுக்காத வகையில் இந்த 3 கோப்பில் ஒரு கோப்பில் இந்த மாதிரி இந்த இது 2000 கோடி ரூபாய் இருக்குது, இதில் இவ்வளோ நிர்வாக முறைகேடுகள் நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கூட இன்னும் அடுத்தடுத்து நாங்கள் துறை வாரியாக வர்ற பொழுது நாங்கள் வெளிப்படுத்துவோம். அப்படிங்கிற போது நம்பகத்தன்மை வரும், பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மை வரும். இப்போ அவங்க ஓப்பன் சேலஞ்சுன்னு பிரதான எதிர்க்கட்சி சொல்லக்கூடிய அளவிற்கு பலகீனமாக ஆட்சி கட்சி முதலமைச்சர் இருக்கிறாங்கிற பார்வை வெளியில் வந்துருச்சு இல்லை. இப்போ ஏன் அவர் சொல்லலை, அப்போ அது மிரட்டுறாரோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தான் இந்த உருட்டல் மிரட்டல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு அவரே சொல்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர். அதனால் ஒரு விஷயத்தை இதை காட்டி காட்டி அவங்கள பயமுறுத்துறதோ பண்ணுறதோ அது இல்லாமல் வெளிப்படையாக இதுதான் இந்த துறை தொடரும். இப்போ அண்மையில் அந்த 10 மாடி கட்டட இது பார்த்தீங்களா, நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதலமைச்சருக்கான அறை, அது பாருங்க நிறைய விமர்சனம் ஆயிடுச்சு. நீங்கள் அது கட்டட பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கிறது போதே இன்னொரு டெண்டர் மாதிரி விட்டு 5.4 கோடி டெண்டர் விட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை எப்படி பண்ணலான்ட்டு அவங்க பிரச்சனை கிளப்பியிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையுமே மிகவும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா எதிர்க்கட்சிகள் ஸ்ட்ராங்காக நாம வந்து தவறு செய்வாங்கன்னு உற்று நோக்கிட்டே. ஆமாம், நாம் வந்து 2 கண்களால் இந்த உலகத்தை
பல ஆயிரம் கண்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. ம். அந்த எச்சரிக்கை உணர்வோடு தான் இருக்கணும். இந்த அதிகாரிகள், இவர்களை வழிநடத்துகிற அதிகாரிகளுமே இதில் நிச்சயமாக இருக்கணும். ம். நீங்கள் அப்போ அடுத்ததாக ஒரு பிரச்சனை நம்ம பேசணும். போதை கலாச்சாரங்கிறது. இப்போ ஆட்சி கட்சியினர் சொல்கிறாங்க 3 மாதம் தான் ஆகுது. தொடர்ந்து இந்த பிரச்சனை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல பதிவுகளை நம்மளே சொல்லியிருக்கோம். ஆமா, அந்த சபையில கூட பள்ளி கல்லூரிகள்ல எல்லாம் இது நடமாறிச்சு. எல்லா இடங்கள்லையும் சிறுவர்கள், இளைஞர்களுடைய 15 15 வயசு சிறுவர்கள் கூட இந்த கஞ்சாவை போட்டுட்டு பயங்கரமாக அடிச்சு அதனுடைய நீட்சியாக தான் இது. ஆனால் ஒரு தீவிரத்தன்மையோடு இந்த இந்த அரசாங்கம், தாவேக அரசாங்கம் அதை கட்டுப்படுத்தணும் என்பது தான் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில். நீங்கள் அவங்க மேலேயே குறை சொல்லிட்டு அப்போ இல்லையா அவங்க ஆட்சியில் இல்லையா 3 மாதத்துக்கு இல்ல அதனால தான் மக்கள் மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. எல்லாம் அப்போ இவர்கள் ஒரு தூய சிறந்த நல்ல ஆட்சியை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு வருகிற பொழுது நீங்கள் அதில் தீவிர கவனம் செலுத்தணும். இந்த போதைப் பொருள் தடுப்பு என்பதை முற்றும் முழுவதுமாக ஒழிக்காத வரைக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தீர்க்கவே முடியாது. நிச்சயமாக இந்த அரசு இதில் இன்னும், அதாவது ஒரு தனிப்படை போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஏற்கனவே அதுக்கு தனியாக நிதி ஒதுக்கி திரு ஆதவர்ஜுனா அவர்கள் தான் குறிப்பிடும்போது சொன்னார், கிட்டத்தட்ட 212 கோடி ரூபாய் கிட்ட நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம், எங்களுடைய தீவிர கண்காணிப்பின் கீழே இதுக்கு முற்றிலுமாக ஒழிக்கப்படும் தானே சொல்லி. அதுதான் சொல்கிறேன். முதலமைச்சர் கையில் இருக்கிற காவல்துறையில் எல்லா பிரிவுகளுமே இதில் இருக்குது. நீங்கள் புரட்சி எம்ஜிஆர் காலத்திலேருந்து, அம்மா காலத்திலேருந்து, அவருக்கு திரு கருணாநிதி காலம் வரைக்குமே இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும், கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் அது ஒழித்தபாடு இல்லை. இப்போது மதுக்கடைகள் திறந்து ஒரு பக்கம் அதிகாரபூர்வமான மது நடமாட்டம் இருக்கிற பொழுது இந்த கஞ்சா, போதை, ஆபின், பெத்தமின், பெத்தடைம்னு என்னென்னமோ வந்துட்டுருக்கு. அப்போ இதை தீவிரமாக என்னென்னா காவல்துறையில் இன்னும் 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் காவல்துறையில் நமக்கு போதுமான அளவுக்கு இல்லை. அவங்களாம் இருந்தால் தான் இதை பண்ண முடியும்னு காவல்துறை இதில் மிக உறுதியாக இருந்தால் ஈஸியாக கட்டுப்படுத்தலாம். எந்த ஏரியாவில் யார், இவனுக்கு யார் சபலம் பண்ணுறாங்க, அதை அவங்க கண்டுபிடிச்சு பண்ணணும். ஓகே. கடந்த காலங்களில் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இருக்கும். ஆட்சி கட்சியினுடைய துணை, இப்போ இந்த கலாச்சார இதுகளில் யாரெல்லாம் ஆட்சி கட்சியினுடைய இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. எனவே கட்சியில் இது தொடர்பான ஒரு வழக்கோ ஒரு விசாரணையோ கைதோ வந்துருச்சுன்னா உடனடியாக கட்சியின் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கணும். அந்த ஏரியாவில் இருக்கிற காவல்துறையினர் இதில் மெத்தனை போக்காக இருந்தனா அவங்க மீதுமே நடவடிக்கை எடுக்கணும். இதில் தீவிரம் காட்டாவிட்டால் எதிர்கால இளைய சமுதாயம் மிக சீரழிஞ்சு போயிடும். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை வந்துடும் என்பதை இன்றைக்கு இந்த பெண்களினுடைய காவலனாக தன்னை வரித்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இதில் தீவிர கவனம் செலுத்தணும். செலுத்தினால் மட்டுமே அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்க சார். சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட 110 விதியின் கீழான 2 அறிவிப்புகள் மிகவும் பேசு பொருளாக மாறியிருக்கு. ஏன்னா முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் என்ற நிலையிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு வாகனம் வழங்குவதற்காகவும் அவர்களுக்கு உதவியாளருக்கு 25,000 ரூபாய் வழங்குவதற்கும் ஒரு 110 விதிகள் வாசித்தார். அது எப்படி பேசப்பட்டுச்சு சார் சபையில்? மற்ற உறுப்பினர்களாம் அதை எப்படி பார்த்தாங்க? ஆமாம், நம்ம ஒரு மொத்தம் 3 அறிவிப்பு வந்துட்டன்ல, அதுக்கு முதல்ல 2 விட்டுருந்தாரு. அந்த 3 அறிவிப்பு, ஒன்று பால் கொள்முதல் விலை உயர்வு, ஆமாம், அடுத்ததாக இந்த மருத்துவம் தொடர்பானது, பல்வேறு புதிய அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கதாக இருந்தது. எல்லா கட்சி உறுப்பினர்களுமே அதை வரவேற்று தான் பேசினாங்க. அதில் இந்த பெரம்பூர் பகுதியில் 400 படுக்கை வசதி கொண்ட 300 கோடி ரூபாயில் வட சென்னையில் கல்லூரி மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக, அதாவது நிதிநிலை போதுமான அளவுக்கு இல்லை என்ற போதும் கூட இந்த அறிவிப்புகள் வரவேற்கத்தக்க அறிவிப்புகளாக தான் இருந்தது. நிதி சுமையை குறைத்து இந்த விஷயங்களை மக்கள் நலனை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் திரு மரிய வில்சன் கூட சொன்னார். நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த 1-2 மாதங்கள்லேயே கூட வருவாய் ஈட்டிருக்கோம் அதிக அளவில். அடுத்தடுத்து கூட வருவோம். இந்த மேண்டேக்சிங் அலுவாலியா கமிட்டி போட்டு அது தொடர்பாகவும் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு. இதில் என்னென்னா, விமர்சிக்கக்கூடிய அளவுக்கான அறிவிப்பு என்பது 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு காரு, அதை பராமரிக்கிறதுக்கு டிரைவருக்கு சம்பளம்னு ஒரு 75,000 ரூபா, உதவியாளருக்கு ஒரு 25,000 ரூபா.
அப்போ அவங்க வாங்குற சம்பளத்தை விட ஒரு 2 லட்சம் ரூபா கூடுதலாக இதற்கான செலவு, வாகன செலவு என்பது இது தேவையற்றதுங்கிறது தான் பொது வெளியில் அரசியல்வாதிகள், பொது ஆமா, சமூக அமைப்புகள் வலைத்தளங்கள்ல எல்லோருமே கடுமையா விமர்சனம். அதாவது அந்த வாகனம் வேண்டும் என்று கேட்ட உறுப்பினர்கள் குறித்தே இருக்குன்னு விமர்சனம். ஆமா, பார்த்தேன். விமர்சனம் எழுந்துச்சு. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய எம்எல்ஏவாக இருக்கட்டும், தாவேகாவுடைய எம்எல்ஏவாக இருக்கட்டும், 2 பேரையும் அவங்க பிரமாண பத்திரத்துல குறிப்பிட்டதெல்லாம் குறிப்பிட்டு எல்லாருமே அவங்களுக்கு குறிப்பிட்டு வாகனம், அவங்களுக்கு என்னென்ன வாகனங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி கூட விமர்சனம் ஆமாம் எழுந்துச்சு. ஒரு தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினருக்கே கூட 4 கார் இருக்கு. வால்ஸ் வேகன்ல இருந்து டிஃபெண்டர் கார் வரைக்கும் வச்சிருக்கிறாரு. வச்சிருக்காரு. அவர் காரே இல்ல, நான் ஆட்டோல வரேன்னு சொல்றாரு. இது எந்த விதத்துல நியாயம் அதான் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் இந்த அறிவிப்பு என்பது பெரிய அளவில் விமர்சனம். அடுத்த நாளே திராவிட முன்னேற்ற கழகங்களுக்கு வேண்டான்ட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி வேண்டான்ட்டாங்க, இடதுசாரிகள் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்தளவில் நான் பார்த்த வகையில், அறிந்த வகையில் ஒரு 20-25 பேர் தான் தாவேக்காவில் இருக்கிறவர்கள் கார் வசதி இல்லாமல் இருப்பாங்க. 1-2 பெண் எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. அப்போ தேவைப்படுபவர்களுக்கு மட்டுமே அப்படின்னு வந்துருச்சுன்னா போதும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக தாவேக்கா எம்எல்ஏக்கு மட்டும் கொடுத்தாங்க, புதிய உறுப்பினர்களுக்கு மட்டும். நம்ம கணேஷ்குமார் பாமக பேசுகிறப்போ சொன்னார், நீங்கள் புதிய உறுப்பினர்களுக்கு மட்டும் கொடுத்தா நாங்கள் பழைய உறுப்பினருக்கு வேண்டாமான்னு. அவர்கிட்ட 3 கார் இருக்குது, காலேஜில் 2 கார் இருக்குது, வேன் இருக்குது. அவருமே கேட்டார், இல்லை எல்லாத்துக்கும் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது வந்து ஒரு பொது வெளிகளில் என்னென்னா, நீங்கள் 1000 ரூபாயை 2500 உயர்த்தி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க, 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னீங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் குறைந்தபட்சமாக 1-2 நிறைவேற்றலாம் இந்த நிதியை வைத்து அப்படிங்கிற விமர்சனம் பார்வை தான் இருந்தது. அது நிச்சயமாக புதிய உறுப்பினர்கள், அது அதிமுகலேருந்து வந்தாலும் சரி, தாவேக்காலேருந்து வந்தாலும் சரி, தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்தால் அதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். அதை அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே சார். இந்த சட்டசபை நிகழ்வுகளில் நல்லா ஜொலிக்கக்கூடிய பேச்சாளர்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், கட்சியுடைய தலைவர்களாகட்டும், அதில் நீங்கள் பார்த்த லெவலில் யார் நல்லா பிரகாசமாக பார்க்கப்படுறார் சார்? அதுதான் நீங்கள் கடந்த சட்ட அரசுகள், திமுக ஆட்சிகள் அந்த மாதிரியான காலங்களில் 18 பேர், 12 பேர், 22 பேர், 14 பேர் நிறையா வந்திருக்காங்க. இந்த முறையும் தாவேக்கா தரப்பில் ஒரு 14 பேர், இந்த பக்கம் முன்வரிசையில் சௌமியா அன்புமணி. அதான் கொடுக்கப்பட்ட டைங்களில் வந்து ஆக்கப்பூர்வமாக பேசி அந்த விஷயங்களை வந்து புள்ளி விவரம் கூட பேசக்கூடிய ஆட்கள் அப்படின்னு. ஆமாம், நீங்கள் பார்த்து பேரவையின் உறுப்பினர்களும் சரி, நம்ம பத்திரிகையாளர்களும் சரி, திருமதி சௌமியா அன்புமணி பேசுனா எல்லாருமே கூர்ந்து கவனிக்கிறார்கள். அனைத்து உறுப்பினர்களும் கவனிக்கிறாங்க. தரவுகளோடு தேவைப்படும் விஷயங்களை தேவையான கருத்துக்களோடு தான் சொல்கிறாங்க. அதில் கூடுதல் குறைச்சல் இல்லை, எதுகை மூனை இல்லை, எல்லோருமே ஏற்கக்கூடிய அளவுக்குள்ள சரியானது. அவருடைய முதல் உரை முடிந்த உடனே முதலமைச்சரே கூப்பிட்டு வாழ்த்தி பாராட்டினாங்க. அவர் அடுத்தடுத்து பேசுகிற போது கட்சி சார்பு இல்லாமல் அவங்கள வந்து எல்லோரும் பாராட்டுறதை பார்த்தோம். அதுக்கடுத்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுமே நல்ல ஆலோசனைகளை அரசுக்கு சொல்லணும். கொஞ்சம் அதில் வேகம் இருக்கும், காரம் இருக்கும். அவங்க நிலைப்பாடு என்பது தேமுதிக நிலைப்பாடை ஒட்டி பிரேமலதா அவ்வளோ சிறந்த முறையில் பேசுகிறாங்க. பல முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட எழுதி வச்சு வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவரெல்லாம் குறிப்புகளை வச்சே மிக அருமையாக பேசுகிறார்கள். தாவேக்காவை பொறுத்தளவில் நேற்றைக்கு முன்தினம் குழந்தை ராணி நாச்சியார்னு சிவகங்கை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மிக அருமையாக பேசினார். கையில் குறிப்புகள் கூட இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க இந்த ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த சமஸ்தானம் அந்த உருவான விதம், அன்றைக்கு முத்துவடுக தேவர், வெளிநாச்சியார், சின்ன மருது, பெரிய மருது, அந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்லி சிவகங்கை சீமையினுடைய பெருமையை சொல்லி, அந்த பெருமைமிக்க சிவகங்கை சீமை இந்த 40-50 ஆண்டுகளாக இன்னுமே இருக்குது. கிராஃபைட் தொழிற்சாலை ஆரம்பிக்கிறேன்னு 20-30 வருஷமாக சொல்லி அதுவுமே இல்லை அப்படின்ட்டு பல்வேறு வித சம்பவங்களை, தொகுதி பிரச்சனைகளையுமே மிக அருமையாக கோடிட்டு காட்டினாங்க. இப்போ இதில் அந்த பேரவை பொறுத்தளவில் நான் தொடக்கத்தில் சொன்ன அந்த 80-90கள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா பேரவை உறுப்பினர்கள் தங்களுடைய பேரவைத் தலைவரை பாராட்டி நன்றி தெரிவித்து விட்டு தொகுதி பிரச்சனைக்கு வந்துடுவாங்க. என் தொகுதியில் இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு முடிச்சுட்டு அப்புறம் தான் அந்த மானிய கோரிக்கை மீதோ மசோதா மீதோ எது மீதாவது விவாதத்தை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே இந்த மானிய கோரிக்கையில் அல்லது விமர்சன கருத்துக்கள் அதெல்லாம் சொல்லிவிட்டு தொகுதி கோரிக்கையை எழுதி கொடுத்துட்றேன், அதை நீங்கள் பதிவு பண்ணிடுங்க. இப்போ முன்ன நம் உறுப்பினர் என்ன பேசுனான்னு பத்திரிகையில் போகும். இந்த கால்வாய் திட்டத்தை தூர் வாரணும்னு சொன்னார், தடுப்பணை கட்டணும்னு எம்எல்ஏ பேசினார், அப்படி தான் தலைப்பு செய்தி போயிட்டுருக்கோம். அப்போ அந்த தொகுதி மக்கள்
நமக்காக நம்ம தொகுதி பிரச்சனையை பேசுகிறாருன்னு இருக்கும். இப்போ அரசியல் ரீதியான விவாதங்கள் அதை தாண்டி மானிய கோரிக்கை இல்லை. அவங்க காலத்தில் என்ன செஞ்சாங்க, அதிமுக காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னு பேசுகிறது, திமுக காலத்தில் என்னவெல்லாம் செய்தாங்கன்னு பேசுகிறது. அப்புறம் கடைசி 2 நிமிடமாக அரசுக்கு எதிரான விமர்சனங்களை சொல்லிட்டு 1, 2 தொகுதி பிரச்சனைகளை சொல்கிற பொழுதே மணி அடித்து இங்கே உங்களுக்குள்ள பிரச்சனைகளை கொடுங்க, பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு உடனே வந்துடுது. அப்போ இது இப்போ நேரலையாகவும் போகுது. அப்போ நேரலையாக போகும்போது 1008 பிரச்சனையோடு இங்கேருந்து போகிறாங்க, ஆனால் ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான புகழ்ச்சி மட்டும்தான் இருக்கு. ஆமாம். நமக்கு அந்த நமக்கான அந்த தேவைகளை அந்த பேச மாட்டேங்கிறாங்க அந்த ஒரு எண்ணம். விஷயத்தில் பொதுவாக சௌமியா அன்புமணியை பொறுத்தளவில் தருமபுரி அவங்களுடைய தொகுதி தருமபுரி மாவட்டத்தினுடைய தேவைகள் இதையெல்லாம் முழுமையாக சொல்லிட்டு இந்த நீர் ஆதாரத்தை எப்படியெல்லாம் பெருக்கிறது, உள்ளூர் நதிநீர் இணைப்புகள் பிரச்சனை அப்படின்னு ஜென்ரலாக பொதுவான விஷயங்களும், மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகளும், தொகுதி சார்ந்த பிரச்சனைகளும் மேலோங்கி இருந்ததுனால எல்லோருமே பாராட்டக்கூடிய அளவிற்கு தவேக பெண் உறுப்பினர் கூட எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன், ஆமாம் நாங்களும் இது மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்தது. இதை பெண் உறுப்பினர்களும் சரி, அடுத்தடுத்து இருக்கிற ஆண் உறுப்பினர்களும் சரி, ஒரு பேரவையிலிங்க முதலாக கன்னி பேச்சு மட்டும்தான் எழுதி வாசிக்கணும். மற்றதெல்லாம் குறிப்புகளை வச்சு பேசணும். இப்போ அந்த எழுதி வாசிக்கிற தன்மை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ குறையுது. வரவேற்கத்தக்கதாக தான் இருக்குது நம்ம பார்வையில். ஓகே சார். எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது நேற்று ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. இந்த மாதிரி ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து பேசக்கூடியவர்கள் எதிர்க்கட்சி தரப்பில் ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்கிறீங்க, எந்தவித அடிப்படை ஆதாரம் இல்லாமல் நீங்கள் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்கிறீங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் தலைவரை புகழுவதற்கோ இல்லை சபையில் வந்து பாட்டு பாடி சபையை வந்து ஒரு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு நாங்கள் வரல, அந்த மாதிரி நீங்கள் சபையை நடத்துறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரே. இல்லை அதாவது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது பேரவையினுடைய மரபு விதி. தெரிந்த தகவல்கள் அப்படிங்கிற போது அதற்கு ஆதாரத்தை பேரவைத் தலைவர்களை காட்டிட்டு தான் வரணும். அது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட. பொதுவான குற்றச்சாட்டுகள் என்பது பொது வெளிகளில் மேடைகளில் பேசல, அது சரியான பார்வை, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒரு அவை கலகலப்பாக நடைபெற வேண்டும், ஒரு ஆரோக்கியமான விவாதம் வேண்டும். அப்போ திருக்குறளை மேற்கோள் காட்டுவோம், நாலடியாரை மேற்கோள் காட்டுவோம், ஔவையாரை மேற்கோள் காட்டுவோம். இப்போ திரைப்படங்களில் தத்துவ கருத்துக்கள் பாடல்கள் வருது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சின்ன பையிலே செய்திகளடா அப்படிங்கிற மாதிரி ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் மேற்கோள்கள் வருகிற பொழுது அதை பேரவைத் தலைவரே சொன்னார். நாடோடி மன்னனில் காடு விளைஞ்சென்ன மச்சான் கையுங்காலும் தானே மிச்சான், நாளை போட போகிற சட்டம் அது நன்மை பயக்கும் திட்டம் என்பது. இது ஒரு சரியான புரிதலோடு இது இது ஒரு சினிமாத்தனமாக சினிமா சிங்கர்னு திரு உதயநிதி பேசுகிறத நான் ஏற்கலை. ஒரு பொண்ணு பாடினாங்க, ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் தாவேகாவில். முதலமைச்சருடைய அறிவிப்பு வந்த உடனே கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான் அப்படின்னு தன் தலைவனை புகழ்வதற்கு வார்த்தைகள். நீங்கள் எல்லா அமைச்சர்களும் மற்றவங்களும் நம்ம பார்த்துருப்போம், தங்களுடைய பதில்களை வலிக்கிற போது இப்போ நாலடியாரிலிருந்து தொல்காப்பியத்திலிருந்து பல மேற்கோள்களை, தங்கம் தென்னரசெல்லாம் பல மேற்கோள்கள் காட்டி அந்த முதற் சங்கத்தினுடைய அந்த வரிகளெல்லாம் கூட சொல்லி பேசுவார். அதனுடைய நீட்சியாக தான் இதை நம்ம எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பே சட்டசபையில் இருந்திருக்கிறார். சட்டசபையில் இது மாதிரி நிகழ்வுகள் நடந்ததே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் அந்தந்த காலகட்டத்தில் இருக்குது. நான் அதை தான் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிற போது அமைச்சர்கள் வந்து அண்ணாவுடைய கொட்டேஷன், கலைஞருடைய கொட்டேஷன், அவர் எழுதின வசன காட்சிகள் மேற்கோள்களாக பல திருக்குறள், தொல்காப்பியம், நாலடியார் இப்படி பல விஷயங்களை அதை சுட்டி காட்டுறாங்க. அதனுடைய நீட்சியாக அந்த பாடல் வரிகளை இவங்க சொல்கிறாங்க. அது தவறுன்னே சொல்ல முடியாது. அது நீங்கள் ஒரு இறுக்கமான நிலையில் இருக்கிற பொழுது நீங்கள் எல்லோருடைய முகத்திலே மலர்ச்சி தெரியும். பிறகு தலைவர் அந்த பாடலில் பாடுற போது எல்லாருக்குமே மகிழ்ச்சி, தவைக்க தரப்பு சபையை வந்து கலகலப்பாக கொண்டு போகிறது தேவைதான் அப்படிங்க. ஆமாம். அது இது மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிய லெவலில் எதிர்க்கக்கூடியது அல்ல. அது எத்தனை உதயநிதி அவர்கள் திரைத்துறையில் இருந்தவர், அவருக்குமே இது தெரியும். ஆனாலும் எதிர்க்க வேண்டும் என்றால் அது அந்த எதிர்க்கட்சி என்கிற அந்த நிலையிலிருந்து அவர் இந்த பார்வையை பார்க்குறாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். கடந்த வாரம் நிகழ்ந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை உங்களை கவர்ந்த சம்பவம் எது சார்?
இல்லை, கவர்ந்த சம்பவங்கிறத விட முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு, ஆனந்த் பேசுகிறாரு, ஆதவர்ஜனா பேசுகிறாரு, செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேசுகிறாரு, நிர்மல்குமார், விக்னேஷ், கீர்த்தனா பேசுகிறாங்க. முதலமைச்சர் இதுக்கு எதுவுமே எதிர்வினை ஆற்ற மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் அந்த விதி 110, அந்த 2 தனி தீர்மானங்கள், அரசினர் தனி தீர்மானம் இதோட போயிடுச்சுங்கிற போது திடீர்னு முந்தா நாள் எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொன்னார். எல்லாரும் எதிர்க்கட்சி தரப்பு இருந்து ஆதாரம் எங்கே, ஆதாரம் எங்கே, ஆதாரத்தோட தான் பேசணும் அப்படின்னாங்க. ஆதாரம் இருக்கிறது. கடந்த வாரம் எங்களுடைய நிதி அமைச்சர் சொல்லுகிற பொழுது எல்லா துறை தொடர்பான கோப்புகளும் ஆய்வு செய்து அந்த 3 துறை தொடர்பான துறை ஆய்வுகள் முடிக்கப்பட்டு என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அவர் போகிற போக்கில் சொல்லலை, அது உண்மை. என் டேபிளில் அது இருக்குது. அது ஓப்பன் பண்ணுற போது ஓப்பன் பண்ணுவோம். இப்போ அவசரமாக ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு பேசினார். எப்போது, எங்கே, என்ன பேச வேண்டும் என்பதை பொது வெளிகளில் மக்கள் மத்தியில் பேசி அவர்கள் ஆசையோடு பாசத்தோடு என்னை வந்து இங்கே அமர வச்சிருக்கிறாங்க. இப்போ இன்னும் நான் பேசணும், பேச தொடங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் இடைத்தேர்தல் வருது, சிலருக்காவது நன்மை வைக்குமா பார்ப்போம் அப்படின்னு உட்காந்துட்டேன். அதாவது ஒரு வார்த்தை பேசினாலும் திருவார்த்தைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி முதலமைச்சர் ஒரு முறை பேசினா கூட அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சார். சரிங்க சார், நீங்கள் வந்து கடந்த 40-50 ஆண்டு காலமாக அரசியலை உற்று நோக்கக்கூடிய ஒரு பெரிய மூத்த பத்திரிகையாளர். நீங்கள் சொன்னீங்க காமராஜர் ஐயா, பெரியவர் காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்து அண்ணாதுரை அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதனைத் தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள், அதைத் தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதற்கு முன்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சி காலத்தை எல்லாம் நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அவையிலிருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு அண்ணாதுரைக்கு பொறுப்பு முதலமைச்சரா மரியாதைக்குரிய இருந்தார். அவரே விட்டுறாங்க. ஆமாம், அந்த 28 நாட்கள் அம்மா வி.என். ஜானகி அம்மார் முதலமைச்சராக இருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்துருக்கீங்க. இவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் சட்டசபையில் எப்படி இருக்குது, அரசியல் களங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, தாவேகாவுடைய, அதாவது ஒரு 2.5 ஆண்டுகள் முன்பு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி ஆட்சியை பிடித்து இப்போ இன்றைக்கி வந்து சட்டசபை நிகழ்வுகளில் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. திரு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, இத்தனை பேருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கம்பாரிஷன். அதான் இப்போ இதுவரையிலுமான முதலமைச்சர் என்று வருகிற பொழுது நான் குறிப்பிட்ட நேரடியாக நான் பார்த்தது வந்து புரட்சியர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து தான். பெரியவர் பக்தவச்சலம், பெருந்தலைவர் காமராஜர், பெரியவர் அண்ணா காலத்தில் அவையில் இல்லை. அவையை கவனித்த மூத்தவர்கள் மத்தியில் நம்ம கேட்டது தான். இந்த அத்தனை முதலமைச்சர்களிடமிருந்தும் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எப்படி வேறுபடுகிறார்னா, அவைக்குள்ளே வந்த உடனே ஆளுங்கட்சி தரப்பு இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் அப்படியே வணக்கம் சொல்லிகிட்டே போவார். திரும்ப அப்படியே ரிட்டனில் அந்த பக்கம் வணக்கம் சொல்லிகிட்டே போவார். அந்த எதிர்க்கட்சி தலைவர் இருக்க வர்றபோது அப்படியே வந்துடுவார். அவருமே தொடக்கத்தில் நான் ஆளுநர் வரையில் மற்றதில் 2 பேரும் பரஸ்பரம் வணக்கம் தெரிவிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இவர் கைது செய்து சிறை மீண்டதற்கு பிறகு முதலமைச்சர் வரும்போது எழுந்து நிற்பதோ அல்லது அவரை பொருட்படுத்துவதோ இல்லை. ஆனால் இங்கிருந்து போகிற போது எல்லாருமே மற்ற அரசியல் கட்சிகள், திமுகவினரும் கூட இவர் வந்து அப்படி வணக்கம் சொல்கிற போது என்னென்னா வணக்கம் சொல்கிறாங்க. நான் பார்த்த 1-2 உறுப்பினர்கள் வந்து வணக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. முதலமைச்சர்கள் அவைக்குள் வருகிற பொழுது அவங்க நேராக வருவாங்க, பேரவைத் தலைவரை பார்த்து அந்த இருக்கையை பார்த்து வணக்கம் சொல்லுவாங்க. அவங்க இருக்கையில் அமருகிற பொழுது இந்த பக்கம் அப்படியே பார்த்து தங்களுடைய அமைச்சர்கள் சகாக்கள் அவங்க எழுந்து சொன்னாங்கன்னா வணக்கம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இவர் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் நடந்து 2 தரப்பையும் பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு போகிறதுங்கிறது ஒரு புதிய அணுகுமுறையாக இருக்குது. மற்ற தலைவர்கள் அவருக்கு கிடைக்கிற அந்த விவாதங்களின் போது கிடைக்கிற தகவல்கள் அடிப்படையில் இருக்கும். இன்னொன்று, உடனுக்குடனே எதிர்வினையாற்றக்கூடிய அளவிற்கான அந்த புரிதலும் பக்குவமும் மற்ற முதலமைச்சர்களுக்கு இருந்தது. நான் சொன்னேன்ல, புரட்சியர் எம்ஜிஆர் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணார், அது மாதிரி அப்போ பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக திரு கருணாநிதி அவர்கள், நெடுஞ்செழியன் அவர்கள் இருந்தபோதெல்லாம் அது நடந்திருக்கு, பரஸ்பரம் நடந்திருக்கு. இப்போ நான் குறிப்பிட்ட விஷயம் அதுதான். ஒரு அரசின் மீது குற்றச்சாட்டுகள் வருகிற பொழுது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு துறை தொடர்பான அந்த பொறுப்பு அதிகாரிகள் இருப்பாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, முதலமைச்சருக்கே 4-5 இலாக்கா செயலாளர்கள் இருப்பாங்க. அவங்க உடனுக்குடன் குறிப்புகளை கொடுத்து இவர் அப்போதையும் அப்படி தான் வரும் நமக்கு.
பல இல்ல அதாவது நீங்க சொல்றது வந்து மற்ற அமைச்சர்கள் பேசுவதை விட முதலமைச்சர் நேரடியாக பேசினா இன்னும் கொஞ்சம் ஆமா, எஃபெக்டிவா ஆமா, இருக்கும் ஆமா. இப்ப அப்படின்னு சொல்ல வரீங்க. அதுதான். அந்த மாதிரி தான். இப்ப இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இவரு அமைதியா உட்கார்ந்திருக்காருன்னு இருக்கு. ம். இந்த அமைதிய உடைச்சு தான் இந்த விஷயத்த பேசினாரு. ம். இனி அடுத்தடுத்து வருகிறது, அவருடைய துறை தொடர்பான மானிய கோரிக்கை இருக்குல்ல, ம். அதுல அவரு எப்படி செயல்படுறாரு அதிரடி காட்டுவார்னு ஆமா, எதிர்பார்க்கலாமா? ஆமா. ம். அப்படி எப்படி செயல்படுறாங்கிற பொறுத்து அவர நம்ம ஏன்னா 100 நாள் தான் ஆயிருக்கு. 3 மாதங்கள் தான் ஆயிருக்கு. இன்னும் இப்ப இந்த பட்ஜெட்லயும் பெரிய அளவுல இல்ல. எதுவுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே திமுக இடைக்கால பட்ஜெட்ட தாக்கல் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது திருத்த மதிப்பீடு தான் 6 மாசத்துக்கு. அந்த 2017 ஜனவரியில அந்த பிப்ரவரி, மார்ச்ல தாக்கல் செய்ற பட்ஜெட்ல இருக்கிற அறிவிப்புகளும், அந்த ஓராண்டுல இவர்களுடைய செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் ம். இந்த தாவேக்கா ஆட்சியின் மீதான மக்களின் மதிப்பீடு ம். தெரியும். ஓகே சார். நன்றி வணக்கம் சார். நிறைய விஷயங்கள் வந்து சட்டசபையில் நிகழக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் வந்து குறிப்பிட்டு பேசினீங்க. பழைய நினைவுகளுக்கு எங்களை கூட்டு போனீங்க சட்டசபையில். இப்போ நாங்கள் நேரடியாக பார்த்துருந்தா கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எப்படி சட்டசபை நிகழ்வுகள்லாம் இருந்துச்சு, அதை தொடர்ந்து வந்த காலகட்டங்கள் எப்படி இருந்துங்க, இந்த பழைய நினைவுகளுக்கு எங்களை கொண்டு போனீங்க. நன்றி, வணக்கம் சார். நன்றி.